அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் சொல்லை தட்டாதே மாபெரும் வெற்றி. அடுத்த 4வது மாதம் தாயை காத்த தனையன், அந்த படமும் 100 நாள் ஓடி மாபெரும் வெற்றி. அடுத்தது 15/8/62 குடும்பத் தலைவன் படம் ரிலீஸ். அதாவது 7/11/61 15/8/62 இந்த 9 மாதங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 5 படங்களில் 3 படங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள். குடும்பத் தலைவன் படத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா, அசோகன், எம்.வி. ராஜம்மா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. பாடல்கள் கண்ணதாசன், இசை கே.வி. மகாதேவன், டைரக்ஷன் எம்.ஏ. திருமுகம். ஒரு குடும்பத் தலைவன் அவனுடைய நடத்தை சரியில்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் சீரழிஞ்சிடும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கரு. இதில் அசோகன் அண்ணனாக நடிச்சிருப்பார், எம்ஜிஆர் தம்பியாக நடிச்சிருப்பார். இவங்க 2 பேருக்கும் அப்பாவா எம்.ஆர். ராதா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தம்பியோட காதலி அப்படின்னே தெரியாமல் அசோகனும் சரோஜா தேவியை லவ் பண்ணுவார். கிளைமேக்ஸில் உண்மை தெரிஞ்சு அசோகன் இறக்குற மாதிரி கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸுக்கு முதல் நாள் ஒரு விஷயம் நடந்தது. நாளைக்கு விடிஞ்சா கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். ஆரூர் தாஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கிளைமேக்ஸில் அசோகன் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட கையை பிடிச்சிட்டு அப்பாவுக்கு பிறகு நீ தான் குடும்பத் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு செத்துடுறாரு. இப்படிதான் அவர் காட்சி வைக்கிறாரு. இந்த கிளைமேக்ஸ் நாளைக்கு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் நாள் நைட் தேவர் கதையை மாற்றிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஆரூர் தாஸை கூப்பிட்டு இந்த இடத்துல வசனத்தை மாற்றிடலாம். ஒவ்வொருத்தருமே அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், எம்.ஆர். ராதா, எம்.வி. ராஜம்மா, அசோகன், வி.கே. ராமசாமி, சரோஜா தேவி இத்தனை பேர் இருப்பாங்க. இதில் அசோகன் இறந்து போகிற மாதிரி காட்சி. தேவர் என்ன சொல்கிறாரு, நீ சொன்ன விஷயம் நல்லா இருக்கு, ஆனால் ஒவ்வொருத்தருமே எம்ஜிஆரை பார்த்து நீ தான் குடும்பத் தலைவன், நீ தான் குடும்பத் தலைவன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஆரூர் தாஸ் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை அந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்காது, அது என்ன ஏலம் விடுற மாதிரி இருக்கும், இப்படி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கிளைமேக்ஸில் அவர் இறக்குறாரு. நம்ம படத்தை அந்த மாதிரி முடிக்கும்போது அந்த மூடியே மாற்றிடும். நீங்கள் சொல்கிறது நீ தான் குடும்பத் தலைவன், நீ தான் குடும்பத் தலைவன் எல்லாருமே சொன்னாங்கன்னா அது ஏதோ ஏலம் விடுற மாதிரி ஆகிடும், அந்த எஃபெக்ட் போயிடும் அப்படிங்கிறாரு. உடனே தேவர் என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிற மாதிரி எடு, நான் சொல்கிற மாதிரி எழுது, அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறாரு. இந்த படத்துக்காக ஆரூர் தாஸ் தேவரோட ஆஃபீஸ்லேயே உட்காந்து 15 நாளில் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கிறாரு. ஆனால் தேவர் இப்படி சொன்னோன்னே ஆரூர் தாஸுக்கு கோவம் கிளம்பி போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னால் தேவர் என்னன்னு சொல்கிறாருன்னா, தம்பியை கூப்பிட்டு அவனை கொண்டு போய் காரில் விட்டுரு அப்படிங்கிறாரு. ஆரூர் தாஸ் எனக்கு கார்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிடுறாரு. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இனிமே நான் தேவர் ஃபிலிம்ஸ்க்கு கதையை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் பார்த்தா தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து கார் ஆரூர் தாஸ் வீட்டு வாசலில் நிற்குது. ஆரூர் தாஸோட மனைவி சொல்கிறாங்க, பாருங்கள் கம்பெனிலேருந்து கார் வந்திருக்கு, போய் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறாங்க. இவர் கீழே இறங்கி போய் பார்க்குறாரு. பார்த்தா காருக்குள்ளே தேவர் உட்காந்துட்ருக்காரு. தேவர் என்னையா இன்றைக்கி நம்ம கிளைமேக்ஸ் எடுக்கணும், நீ பாட்டுக்கு வராமல் இருக்க, வா 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 எழுதி கொடு அப்படிங்கிறாரு. உடனே இவர் நான் வரலைங்க, அதான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நீ சொல்கிறது தான் கரெக்டு, எழுதி கொடுவா அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் தான் விஷயம் தெரியுது. இந்த தகராறுலாம் முடிஞ்ச பிறகு நைட் தேவர் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு, ஆரூர் தாஸ் சொல்கிறது தான் கரெக்டு, அவர் சொல்கிற மாதிரி சீன் வச்சா தான் எஃபெக்டாக இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா எடுப்படாது, அதனால் காலையில் போய் முதல்ல ஆரூர் தாஸை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. குடும்பத் தலைவன் படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கபடி விளையாடும் வீரராக வருவார். அவர் கபடி விளையாடுற காட்சிகள்லாம் படத்தில் இருக்கும். அதே போல் கே.வி. மகாதேவன் இசையில் திருமணமாம் திருமணமாம், ஏதோ 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 ஒரு மயக்கம், பட்டாடை கட்டி வந்த மைனான்னு எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைஞ்சது. இந்த படமும் 100 நாட்கள் ஓடியது. திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் எம்ஜிஆரோட திரைப்பட வரலாற்றிலேயே
அவர் நடித்து அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆன வருஷங்கள்னு பார்த்தா 2 வருஷங்கள், 1963 ஒன்று, 1966. இந்த 2 வருஷமும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து 9 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், தேவருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுப்பாரு. அந்த படம் ஒரு 100 நாள் ஓடும். 100 நாள் ஓடுறதுக்குள்ள அடுத்த படம் வந்துடும். அந்த படம் 100 நாள் ஓடும். அது முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா அடுத்த படம். இது மாதிரி குடும்பத் தலைவன் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி 110 நாள் படம் ஓடுது. போனால் அடுத்தது 22/2/1963 அடுத்த படம் வந்துடுது. அதுதான் தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்கும் படத்தில் வந்து எம்ஜிஆர், சரோஜாதேவி, அசோகன், எம்.ஆர். ராதா நடிச்சிருப்பாங்க. பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை கே.வி. மகாதேவன். இந்த படத்துக்கு வந்து ஆரூர் தாஸ் வசனம் எழுதலை. தேவருடைய முதல் படமான தாய்க்கு பின் தாரம் படத்துக்கு வசனம் எழுதிய சா ஐயா பிள்ளை வந்து இந்த படத்திற்கு வசனம் எழுதியிருப்பாரு. தேவர் வந்து தன்னுடைய படங்களில் வந்து ஆர்டிஸ்டை மாற்றிருக்காரு, டெக்னீஷியனை மாற்றிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து மாற்றாத ஒரே ஆள் வந்து கே.வி. மகாதேவன் தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்து தேவர் எடுத்த 16 படங்களுக்கும் இசையமைத்தவர் கே.வி. மகாதேவன். ஹலோ ஹலோ சுகமா, தர்மம் தலை காக்கும் படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாளை பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.